உங்கள் கூட்டணிக்கு திமுகவில் இருக்கும்போது ஒரு பேர் வச்சாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. என்ன சொன்னார்? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஓ, கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படி சொன்னாரா? அப்படியா? தெரியலையே. டிஎம்கேல ஐஎம்ல உள்ள போறப்ப விடுதலை கேட்டு உள்ள போச்சு. ஒருவேளை பின்னாடி பேசியிருக்கலாம், நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடி வரேன்னு. அது அவங்களோட விருப்பம். அது ஏன் அவங்க அப்ப அவங்க அதை நீங்க அவங்க கிட்ட தான் கூப்பிட்டு, ஏங்க நீங்க விசிக கூப்பிட்டுன்னு போனீங்கன்னு கூப்பிட்டு கேளுங்க. ஏன்டே கேக்குறீங்க? அமைச்சரவை வாங்கிட்டாங்க. ஏப்பா இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்தவங்க, சரி ஓகே ஒரு எம்எல்ஏ வாங்கி ஒரு அமைச்சர் ஆயிட்டாங்கன்ற பெருந்தன்மை ஏன் இத்தனை வருஷம் ஆண்ட இந்த திமுகவுக்கு இல்ல? உதயநிதி எதுக்கு எடுத்தாலும் சோஃபா மாட்டார் தான் சோஃபா பார்த்தாரு. அவரு என்ன பார்த்தாரு? எங்க கட்சி ஆபீஸுக்கு சோஃபா வந்ததுதான் அவருக்கு வந்து கஷ்டம். இப்போ விஜய்க்கு அரசியல் அறிவு கிடையாது. அதனால அவர் சொன்னாரு, அதிமுகவை பத்தி ஒரு நாள் விஜய் பேசுனதே கிடையாது. எப்ப பேசினாரு? ஏதாவது இருந்தா காட்டுங்க. ஊழல் கட்சின்னு அதிமுக சொன்னாரு. ஆமா, வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தான் முழுக்க எதிர்த்தாரு. எப்பங்க சொன்னாரு ஊழல் கட்சின்னு? அதிகாரத்துக்காக தான் அரசியலுக்கு வந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாங்க அதை பயன்படுத்துறோம். இதுல என்ன தப்ப கண்டீங்க? அப்ப இது குதிரை பேரம் நடக்கலன்றீங்க? நடக்கலன்னு நான் சொல்ல வரல, நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்ட்டு அதை கேட்டு யூஸ் இல்லைங்கிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தையின் மாநில துணை செயலாளர் திருமதி தேனி இளமதி. வணக்கம். வணக்கம். அதிமுக மூத்த நிர்வாகிகள், மூத்த எக்ஸ் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் தாவேக்கால நினைச்சிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு 2 விஜயபாஸ்கர் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வு முதல்ல எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது சரியான அணுகுமுறை இல்லை. அவங்க போயிருக்க கூடாது. ஏன் போகிறாங்கன்னு தெரியல. அவங்கள கேட்டால் தான் தெரியும். அவங்கள கேட்டால் தான் தெரியும். ஒரு தாவேக்கால ஒரு கூட்டணி. நான் தாவேக்காவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. தாவேக்கால கூட்டணி, தாவேக்கால கூட்டணியா தான் இருக்கிறோமே தவிர, அது நேத்து தான் போட்டிருக்காரு. இன்னும் அது சட்டப்பூர்வமா ஆக்கிட்டாங்க. சொல்ல மாட்டேன். நேத்து தான் போய் கையை தூக்கி தான் காட்டியிருக்காங்க. என்ன அது கூட்டணியா என்னங்கறத தலைவர் வாயிலா சொல்லல. யாரு பேரு வைக்க போறா புதிய கூட்டணிக்கு? விஜய் வைக்க போறாரா, அண்ணன் திருமாவளவன்? யாரு வேணா வைப்பாங்க. தலைவரை கேட்டு முடிவெடுக்கிறேன்னு தான் சொல்லி விட்டுருக்காரு. எஸ் பாலாஜி அண்ணா எங்கள் பொருளாளர் நேற்று அந்த இதில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, தலைவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். தலைவரும் அவரும் பேசி சொல்லுவோம் அப்படின்ட்டு. கடந்த காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சாரு விஜய் அவர்கள், நினைவு இருக்கா? என்ன பேர்? உங்கள் கூட்டணிக்கு திமுகவில் இருக்கும்போது ஒரு பேர் வச்சாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. என்ன சொன்னார்? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஓ, கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படி சொன்னாரா? அப்படியா? தெரியலையே. சொல்லியிருக்காரா? தெரியல. விஜய் அவர்கள் உங்களை கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார் திமுகவில் இருக்கும்போது. திமுக கூட்டணிங்கிறனால விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போ உங்களை அதுக்கு ஏன் நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே எங்களை வாங்கன்னு அவங்க கூப்பிட்டு தானே இருக்காங்க. எங்களை அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா எங்களை வாங்கன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்களே. தேர்தலுக்கு பிந்தையமும் தேர்தலுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரணும்னு தான் அவங்களோட முதல் விருப்பமாக இருந்துச்சு. முதல்ல எங்களுக்கு தான் அழைப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் தானே போகாமல் லேட்டாக சரி அப்புறம் எப்படினாலும் வேறு எல்லாருமே போயிட்டாங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? வேற இல்லைன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணுமேங்கிறதுக்காக தலைவர் போனார். கொள்கை இல்லாத ஒரு விஜய் அரசியல், தாவேக்கா அரசியல விமர்சனம் வச்சிங்க. குறிப்பாக இந்த பாஜகவோட மையப்புள்ளியா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு விஜயோட விஜயை கை கோர்த்து வலுவாக்குற இடத்துல திருமாவளவன் அவர்கள் இருக்காரு. எல்லா இடதுசாரிகளாகட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காகட்டும், இப்போ வைக்கவும் உள்ளே வந்துட்டாங்க. யாராவது திமுகவில் இருந்தாங்க, மொத்த பேரும் இன்றைக்கி தாவேக்கால நினைச்சிருக்காங்க. இப்போ இந்த நகர்வுகளை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அசிங்கமான சூழலாக தெரியலையா உங்களுக்கு? இல்லை, என்ன அசிங்கம்னு நினைக்கிறீங்க? அதான் நான் கேட்குறேன். என்ன இப்போ விஜய் கிட்ட கொள்கை இல்லை, கொள்கையை படித்தவங்க எல்லாரும் இப்போ அவர் கூட இருக்காங்க. அவருக்கு அரசியல் நகர்வு தெரியாது, புதுசு, எல்லாத்துக்குமே புதுசு. அவர் களத்துக்கும் புதுசு, அரசியலுக்கும் புதுசு, கட்சிக்கும் புதுசு, அரசாங்கத்துக்கும் புதுசு. விஜய்
அவருக்கு எதுவுமே தெரியாது. 2 வருஷம் தான் ஆகுது. விஜய்க்கு நீங்க தான் டியூஷன் எடுக்கிறீங்க. இருக்கலாம், அப்படி கூட வச்சுக்கோங்க. பூரா கொள்கைவாதிகள் எல்லாரும் உள்ள, வாத்தியார்கள் எல்லாரும். யாரார் கொள்கைவாதி? பேராசிரியர் எழுச்சி தமிழர் வந்து உள்ள இருக்காரு. இல்ல கொள்கைவாதிகள் கொள்கைவாதிகள் அவங்க கட்சிக்குன்னு சில கொள்கைகளை விதிச்சு உள்ள இருந்தவங்க தான். இப்போ IUML இருக்கட்டும், 25 வருடங்களுக்கு மேலாக 50 வருடம் நினைக்கிறேன், டிஎம்கே ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்துல இருந்தே வந்து டிஎம்கேயும் நகமும் சதையுமா இருந்த ஒரு இயக்கம். இன்னைக்கு அவங்களே அதை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. எங்களை விடுங்க, நாங்க அப்புறமா இடையில தான் வந்தோம். ஆனா இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து கூட இருக்கிற அவங்களே வந்து நீங்க எங்க பின்னாடி போனாங்கல்ல. ஏன் வந்தாங்க? எங்களை வச்சு அவங்க உள்ள போல. நீங்க தான் டிஎம்கேல IUML உள்ள போறப்ப விடுதலை கேட்டு உள்ள போச்சு. ஒருவேளை பின்னாடி பேசி இருக்கலாம், நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரணும். அது அவங்களோட விருப்பம். அது ஏன் அவங்க அப்ப அவங்க அதை நீங்க அவங்க கிட்ட தான் கூப்பிட்டு, ஏங்க நீங்க விசிக கூப்பிட்டுன்னு போனீங்கன்னு கூப்பிட்டு கேளுங்க. ஏன்டே கேக்குறீங்க? நாங்க தான் கூப்பிட்டோம் அப்படிங்கறதுக்கு உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. இல்ல விஷயம் அது இல்ல. இப்போ கொள்கை இல்லாத ஒரு அரசியல் கட்சி, கொள்கை இல்லாத அரசியல் கட்சி தாவேக்கான தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனம் வச்சீங்களா இல்லையா? ஆமா. இன்னைக்கு என்ன கொள்கை இருக்குன்னு அவங்க கூட போய் சேர்ந்து அவங்ககிட்ட கொள்கை இல்லங்க, கொள்கை கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுக்கு வந்து அவங்க உத்தரவாதம். உங்க கொள்கையை சொல்லுங்களேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஆட்சியிலும் பங்கு. ஆமாங்க, போயிட்டோம். ஆட்சியில பங்கு கொடுத்தாங்க, நாங்க. அதுதான் கொள்கையா? விடுதலை சிறுத்தைகளே அதான் எங்களுக்கு. எங்க கொள்கையில ஒண்ணு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதுதான் எங்க விடுதலை சிறுத்தை கொள்கை என்னன்னு கேக்குறீங்களா? அப்ப நீங்களா ஒரு ஊடகவியலாளர்னு எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கொள்கை இல்லாத ஒரு கொள்கை முழக்கம் எங்க தலைவர் கிட்ட 600க்கு மேல எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. ஆனா அந்த ஏன் கேக்குறேன்னு நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். கொள்கை இல்லாத அரசியல் கட்சி தாவேக்கான்னு நீங்க தான் பிரச்சாரம் பண்ணீங்க, நீங்க தான் விமர்சனம் வச்சீங்க, நான் வைக்கல. இப்போ கொள்கை இருக்கிற தேர்தல் முடிஞ்சு ஒரு அரசு வந்து அரசாங்கமே 40 நாள் ஓடிடுச்சு. இன்னும் விசிகாவை கூப்பிட்டே நீங்க தான் சொன்னீங்க கொள்கை இல்லாதவங்கள முதல்வரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்க வேணானாலும் அவர் தான் முதல்வர், நீங்க வேணும்னாலும் அவர் தான் முதல்வர். வேற ஆப்ஷன் இங்க கிடையாது. அப்படிங்கிறப்ப அவருக்கு இந்த தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிடக்கூடாது. ஒண்ணு, இந்த அரசியல் செய்ய தெரியாம இவங்க பாட்டுக்கு அரசியல் பண்ணி சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு எல்லாமே இன்னைக்கு இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் இல்லைங்க, அமைச்சர்களை இப்ப இருக்கிற தலைவர் வைகோவா இருக்கட்டும், இப்ப எங்க தலைவரா இருக்கட்டும், IUML தலைவரா இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இவங்களை விட இப்ப உள்ள மினிஸ்டர்கள்லாம் சின்ன பசங்களா இல்லையா? நான் கேட்ட கேள்வி நீங்க சொல்ல வர்றத முழுசா பேசுங்க. இப்ப வந்து சின்ன வயசு உள்ளவங்க எல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு மினிஸ்டர், ஒரு அமைச்சரவையில இடம்பெற்றாங்க. இப்ப இவங்களால என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு அரசு அமைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கூட்டணி கொடுத்துட்டோம், ஒரு ஆதரவு கொடுத்துட்டோம். இந்த ஆதரவு வந்து உடஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து விசிக வந்து அமைச்சரவையில இடம் பெறணும்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை வேணும் எங்களுக்கு. நீங்க எங்கள்கிட்ட விட்டு கூட்டணி விட்டு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நீ ஆதரவு கொடுக்காம ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறேன்றீங்க, எப்பனாலும் வெளில போயிடுவோம்னு சொல்றீங்க, எங்களுக்கு நீ அமைச்சரவையில பங்கெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்களோட நம்பிக்கைக்காக இவர் வந்து ஆதரவு கொடுக்குறாரு. அமைச்சரவை வாங்கியாச்சு. அமைச்சரவை வாங்கிட்டாங்க. ஏப்பா இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்தவங்க, சரி ஓகே, ஒரு MLA வாங்கி ஒரு அமைச்சர் ஆயிட்டாங்கன்ற பெருந்தன்மை ஏன் இத்தனை வருஷம் ஆண்ட இந்த திமுகவுக்கு இல்ல? அந்த பெருந்தன்மை ஏன் வரல? சரி போயிட்டா, நல்லா இருப்பா, ஓகே, வாழ்த்துக்கள், நீங்க வந்து அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வருங்காலங்களில் நம்ம வந்து இணைந்து பயணிக்கலாம், இப்ப நீங்க சிறப்பா செயல்படுங்கன்னு சொல்றதுக்கு ஏன் வார்த்தை வரல? வேற என்ன சொல்றாங்க? பதவி மட்டுமே அவங்களுக்கு வேணுமா? பதவி சுகம் வந்து வெறும் திமுக இருக்கிறவங்க எப்பயுமே அந்த குறுநில மன்னர்கள் தான் இருக்கணுமா? அவங்களே தான் இருக்கணும், வேற யாரும் வரக்கூடாதா? மன்னராட்சி நடக்குதுங்க இங்க. நீங்களும் முதலமைச்சர் ஆகலாம், நானும் முதலமைச்சர் ஆகலாம். தெருவில் இருக்க யார் வேணா நீங்க நான் வந்து ஒருங்கிணைந்து ஒருத்தவங்க வந்து நீ முதலமைச்சர் கேண்டிடேட் நில்லு, உனக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சாக்கா அவங்க முதல்வர் ஆனா யாரு என்ன கேட்க முடியுது? ஜனநாயக நாடு. நீங்களாதான் ஆளணும், நீங்களாதான் இருக்குன்னு ஏதாவது இருக்கா? அமைச்சரவையில போனதுல இருந்து கொஞ்சம் நஞ்சம் விமர்சனம் பண்றாங்க வலைத்தளங்கள்ல.
உதயநிதி எதுக்கு எடுத்தாலும் சோஃபா மாட்டார் தான் சோஃபா பார்த்தாரு. அவரு என்ன பார்த்தாரு? எங்க கட்சி ஆபீஸுக்கு சோஃபா வந்ததுதான் அவருக்கு வந்து கஷ்டம். இப்போ சோஃபா நாங்க ஆர்டர் போட்டதுக்கான பில்ல காட்டுறோம் சொல்லியாச்சு. நீங்க வாங்குறீங்க வாங்கல, அது வேண்டாம். அதை ஏன் அப்ப அது ஏன் அந்த மாதிரி வேண்டாங்க. சோஃபா மாடல் அரசுன்னு சொல்றது ஒரு நல்ல அரசுக்கான, ஒரு நல்ல மனிதர்களுக்கான, ஒரு ஆண்ட கட்சிக்கான, ஒரு பெருந்தன்மையான கட்சி, ஒரு திராவிட கட்சின்னு சொல்ற ஒரு பெரியாரிய கொள்கை பேசுற கட்சிக்கு இந்த மாதிரி பேசுறதே நல்லா இருக்கா? இவங்க பேசுனாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இவங்க கல்லாப்பட்டின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாருன்னு சொல்றீங்க. விஜய்க்கு அரசியல் அறிவு கிடையாது, அதனால அவர் சொன்னாரு. அவர் வந்து ஏதோ ஒரு திமுகவை தாக்கணுங்கிறதா அவர் டார்கெட்டா வச்சிருந்தாரு. அவர் வந்து சொன்னாரு முழுக்க திமுகவை வந்து அவர் எப்படியோ திமுக ஃபெயிலியர் பண்ணணுங்கிறதா அவரோட நோக்கம். அதுக்காக அவர் சொன்னாரு. உங்களுக்கு நோக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து விஜய் அரசை வந்து நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறீங்கன்னா நீங்க வேற எது வேணா வச்சிருக்கலாம். சோஃபா மாடல் அப்படின்னு சொல்றது யாரை டார்கெட் பண்ணி சொல்றீங்க? சோஃபாங்கிற அந்த பேரு எதுக்கு வந்துச்சு? எங்க ஆபீஸ்க்கு வந்தனாலதாங்க அந்த பேர் வருது. எங்க ஆபீஸ்ல சண்முகம் அலுவலகத்துக்கு தான் அது இல்ல, அன்னை சிவி சண்முகம் அலுவலகத்துக்கு போனப்ப அங்க என்ன செய்தியாளர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அது காத்து வாக்குல வந்த செய்தியாளர்கள்லாம் ஒன்னா குழுமி இந்தியாவில் இருக்க எல்லா தொலைக்காட்சியும் எங்க திடல்ல இருக்கு, விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்க போறாங்க. ஈவினிங் 4 மணிக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க. கொடுத்தோடனே விஜய் வந்து இங்க வர்றாருங்கிறதுக்காக எங்க அலுவலகத்துல இருக்கிற எல்லா அலுவலகம் முழுக்கவே நிக்க எள்ளு போட்ட எள்ளு விழுக இடம் இல்ல, அவ்வளவு ஊடகவியலாளர் உள்ள இருக்காங்க, அவ்வளவு கேமராமேன் உள்ள இருக்காங்க. அந்த டைம்ல தான் சோஃபா வருது. அப்ப இந்த செய்தியை முதல்ல வெளிவந்தது விசிக அலுவலகத்துக்கு சோஃபா வந்துச்சுங்கிறது தான். எவ்வளவு கேவலமான புத்தி இருந்தா நீ அந்த சோஃபா வந்த நீ பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ வந்து உனக்கு அவங்களுக்கு என்னவோ பண்ணிக்கப்பா. உன் கட்சி வேற, விசிகா வேற, தாவேக்கா வேற, டிஎம்கே வேற. கூட்டணி எப்ப வேணா மாறும், இது அரசியல் கூட்டணி மாறுமா, ஒரே இடத்துல இருக்கணுங்கிறீங்க. யாரும் சாஸ்வதம் கிடையாது. எனக்கு என்னோட கட்சி நல்லா இருக்கணும், என்னோட கட்சி நல்லா இருக்கணும், நான் யார் கூட வேணா கூட்டணி வைப்பேன். இதை யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. நாங்க ஒன்னும் அடிமை சாசனம் ஒன்றும் திமுக எழுதி வைக்கல. அப்போ நீ வந்து விமர்சனம் வைக்கிற அவர் கல்லாப்பட்டி கூட்டணி சொல்றாரு அப்படின்னா அதுக்கு நீ எதிர்பார்த்த வைக்கணும்னா நீ தான் திராவிட அரசியல் பண்ணி கலைஞரோட பேரை நீ என்ன வேணா வச்சிருக்கலாம். இல்ல யாரு கேட்கணும்? அது கல்லாப்பட்டின்னு யார கலாய்க்கிறாரு? கல்லாப்பட்டின்னு திமுக கலாய்க்கிறாரு. விசிகாவை போய் அதிகாரத்துல வந்து சம்பாதிச்சோம், அமைச்சரவையில பங்கெடுத்து சம்பாதிச்சோமா? உங்களதான் சின்ன கட்சியில தான் கல்லாப்பட்டினாரு. கல்லா கட்டுறது யாருன்னா அமைச்சர் ஒரு வேலைக்கு 10 லட்சம் 12 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் வாங்கிட்டு போடுறாங்கல்ல, அது அதாவது ஊழல்வாதிகள் தான் கல்லா கட்டுறாங்க. அது நான் விளக்குறேன், விஜய் சொன்னதை விளக்குறேன். ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயம் போறவங்க வர ஆளுங்க எல்லாம் உள்ள எடுத்து அவங்க கட்சியில கூட்டணி சேர்த்துன்னு கல்லாப்பட்டி அரசியல் பண்றாருன்னு ஸ்டாலின். நீங்க கல்லாப்பட்டி அரசியலுங்கிறதுக்கு நீங்க தப்பா விளக்கம் கொடுக்குறீங்க. நான் போட்டு என்னன்னு விஜய் பேசுனது அறிவாலயம் அறிவாலயம் வழியா போறவங்க எல்லாம் உள்ள கூட்டிட்டு இருக்கிறாரு கூட்டணிக்கு அப்படின்னு பேசிதான் கல்லாப்பட்டி கூட்டணின்னு. அது எப்படி உள்ள வரவங்களை கூப்பிடுறது எப்படி கல்லாப்பட்டி ஆகும்? கல்லாப்பட்டிங்கிறது காசு வாங்கி போடுறது, கூட்டணி வச்சா எப்படி காசு வருமா? நான் அந்த கூட்டணிக்கு ஒரு பேரு வச்சிருக்கேன், அந்த கூட்டணி பேரு வந்து கல்லாப்பட்டி கூட்டணி. நீங்க அதை பாக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரியல, நீங்க இப்பதான் சொல்றீங்க, நான் அதை கவனிக்கல சரியா. அப்ப இது தேர்தல் பிரச்சார டைம்ல பேசியிருப்பாப்ல, அது ரெகுலரா வைரலா போச்சு. இது ஓகே, பிரச்சார டைம்ல நான் சரியா உள்ள வரல. அந்த விஷயத்துக்கு வரும். சொல்லியிருந்தா கூட விஷயத்துக்கு அதை விசிகா மட்டும் ஒரு குறிப்பிட்டு சொல்லலையே, திமுகல இருந்தா கூட்டணியே சொல்றாங்க. சரி, விசிகா கல்லாப்பட்டி கூட்டணி குரூப்பை செஞ்சுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படி சொல்லல, சொல்லலங்க. நாலு கட்சி அப்படி நினைச்சேன். ஆமா, எங்களை சொல்லல, டிஎம்கேவை சொல்றாங்க. டிஎம்கேவை தான் சொல்றாங்க. ரோட்ல போற கட்சி எல்லாம் இழுத்து போறீங்க, சிங்கிளா நிக்கிறேன், இப்ப என்ன நான் சிங்கிளா நிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்கன்னா இப்ப கூட்டணிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? அது எனக்கு தெரியாது. தலைவர் அறிவிக்கிறப்ப பாத்துக்கங்க. தலைவர் அறிவிக்கிறாரா விஜய் அறிவிப்பாரோ முடிவெடுத்து அறிவிப்பாங்க. அறிவிக்கிறப்ப கேட்டுக்கங்க. அதையும் அவசரப்படுறீங்க. என்ன அவ்வளவு அவசரம்னு கேக்குறேன். அவ்வளவு அவசரம் என்ன? ஏதோ வச்சுட்டு போறாங்க, பேரு கேட்டுக்கலாம், ஏதோ வச்சுட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? எனக்கு என்னங்க எங்களுக்கு அவசரம் இல்ல, உங்களுக்கு தான் அவசரம். ஆமா, இடைத்தேர்தல் வரப்போகுது. திருமா அவர்கள் பேசும்போது சொன்னாரு, பல காணொலிகள்ல நான் பேசலைன்னா அந்த நாள் வந்து 20ஆம் மாறி இருக்கும் அப்படின்னாரு. அதாவது அதிமுக வந்து
தாவேக்கால இணையது வந்து அது ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம். அது மாதிரி தான் நடக்கூடாது. நான் பேசியிருக்கேன், அது 4 நின்று இருக்கு, நான் பேசலைன்னா அது 20ஆ மாறும்னு சொன்னார். ஆனால் இங்கே ப்ளஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை தூய சக்தியின் விஜய் இவங்களை, அதாவது நீங்க இருந்த கூட்டணி கட்சியில இருக்கட்டும் அதிமுக எதிர்த்து தான் களம் கண்டாரு. இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க ஒரு ஒன் பை ஒன் இருக்காரு. தப்பு. அதிமுகவை பத்தி ஒரு நாள் விஜய் பேசுனதே கிடையாது. எப்ப பேசினாரு? ஏதாவது இருந்தா காட்டுங்க. ஊழல் கட்சின்னு அதிமுக சொன்னாரு. ஆமா, வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தான் முழுக்க முழுக்க எதிர்த்தாரு. எப்பங்க சொன்னாரு ஊழல் கட்சின்னு? எப்ப சொன்னாரு? முழுக்க டிஎம்கே. நாங்க எங்களோட குற்றச்சாட்டே அதுதானே. அவரை வந்து பாஜகவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் சொன்னதுக்கு ஒரே ரீசன், அவர் முழுக்க திமுக டார்கெட் பண்றாருங்கிறதான். சீமானம் போலயே திமுகவை டார்கெட் பண்ணி பேசுறாங்க ஒரே காரணத்துக்காக தான் அதை வந்து பாஜகவின் பிள்ளைனாரு. இப்ப வந்து டிஎம்கே ஏன் போறாங்க? அமைச்சர் வன்னியரசு கூட சொல்லியிருக்காரு, பாஜகவின் ரத்தங்கள் 2 ரத்தங்கள் வந்து ஆமா சீமானும் ஆமா விஜயும். ஆமா, சொல்லதான் செஞ்சோம். யாரும் இல்லைன்னு சொல்ல மறுக்கவே கிடையாது, சொன்னதான். ஆனா அவர் ஏடிஎம்கேவோட அவர் பேச கிடையாது. அதனால அது அவங்க விருப்பம். கட்சியில சேர்க்கிற டிவி கேட்கறாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க. நாங்களா சேர்க்கிறோம்? நானா சேர்க்கிறேன்? எங்க கட்சிக்கா வர்றாங்க? இதுல நீங்க சொல்றீங்களே இவ்வளோ பேரு டிஎம்கே பிடிக்கல, டிஎம்கேல வந்து டிஎம்கே அழகிரி பொண்ணு போகுது. இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரா போய் திருச்சி சிவா பொண்ணு போகுது. அடுத்து வந்து இப்ப இதுல இவங்க ஏடிஎம்கேல இருந்து இவ்வளவு பேர் மினிஸ்டர்ஸ் போறாங்களா? ஒருத்தராவது விசிகேல வந்து இணைகிறாங்களா? நீங்க தான் மொத்தமா நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் மொத்தமா என்ன போயிட்டு விசிகாவும் தாவேக்காவும் இனிமே 2 இல்ல 2 கட்சி கிடையாது, ஒரே கட்சி நான் சொல்லியிருக்கோம். திமுகவில் இருந்தப்ப திமுக அகைன்ஸ்ட் உள்ளவங்கள எத்தான் சொன்னாங்க, திமுக கூட்டணியில திமுக அடிமை சாசனம். அப்ப திருமாவளவன் எங்க போனாலும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருவோம். இது என்ன கேவலமான புத்தி, இது என்ன மட்டமான புத்தி? 20 பேர் தானே இருக்கீங்க. நாங்க 20 பேர் சேர்ந்திருக்கீங்க. நாங்க 20 பேர் இருக்கோம். 2 பேர் இருக்கோம். 2 பேர் கூட இருக்கோன்னு வைங்க. 2 பேர் கூட இருக்கோம். இங்க சொல்லும் போது கோவப்பட்டு இருக்கலாமே நீங்க. அதெல்லாம் கோவப்பட்டு நிறைய எழுதுறோம். அதெல்லாம் எல்லாரும் எழுதுனா எத்தனை பேர் ஒரு மாவட்ட ஒரு மாநாடு போட்டாவே எடுத்து போட்டோம். நீ ஒருங்கிணைச்ச மாநாட்டிலே கூட்டத்தை பாரியான்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே பண்ணணும் தான். யாரையும் நாங்க எங்க தலைவரை ஒரு தட்டி விட்டு கொடுக்க மாட்டோம். இதே நாங்க ஸ்டாலினே எடுத்தே போடுவோம். நாங்க அவரு முதலமைச்சர் இருந்தாலுமே துரைமுருகன் இது போன்ற ஆட்கள் இருக்கப்ப ஸ்டாலினை தான் கேவலமா பேசி எழுதுவோம். எழுதாமலா எங்க தலைவரை யாருக்கிட்டையும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் எங்களோட சிறப்பு. இப்போ கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி அமையுது இல்லையா? கொள்கை இருக்கா? அப்படி ஏங்க இப்பதான் ஒரு கூட்டணி பேச்சுவார நேத்தாங்க நடந்துருக்கு. விஜய்க்கு கொள்கை இல்லைங்க. இனிமேல் தாங்க கொள்கை. தாவேக்காவுக்கு கொள்கை இல்லைங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், தாவேக்காவுக்கு என்ன கொள்கைங்க? தாவேக்காவுக்கு கொள்கை இல்லைன்னா நீங்க தாவேக்காரங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க. ஒரு நிமிஷங்க. விடுதலை சிறுத்தைகள் எந்த அடிப்படையில ஒரு கூட்டணி வைக்கிறீங்க? கூட்டணி அடிப்படையில இங்க எந்த அடிப்படைனா கொள்கையா வச்சுதான் யாரும் கொள்கை அடிப்படையா? அதுதான் கேக்குறேன். ஒரு ஈர்ப்பு இருக்கு தாவேக்கா மேல, தாவேக்கா அரசு மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு. நீங்களும் மக்கள் ஒரு கவர்ச்சி அரசியல்ல கிடையாது. ஒரே விஷயம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இதுல நாங்க உடன்படுறோம். அதத்தானே கேக்குறாங்க. இதுலதான் நாங்க உடன்படுறோம். ஏன் இப்ப நாங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? பிசிக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடாதா? அதிகாரத்துக்கு மட்டும் தான். ஆமாங்க, அதிகாரம் தான். இப்ப மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் போட்டி போறாங்க. இப்ப சிஎம் இருக்க, துணை முதல்வர் எல்லாருமே இருக்கிறதெல்லாம் என்ன பர்பி சாப்பிட வந்திருக்காங்களா? பதவிக்கு இல்லாம அங்க அதிகாரத்துக்கு இல்லாம எதுக்கு வந்திருக்காங்க? வேர்க்கல்ல உட்காந்து சாப்பிட்டு போக வந்திருக்காங்க. எல்லாருக்குமே அதிகாரம் பதவிங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஐயா நாங்க ஆசைப்பட்ட என்ன தப்பு? நாங்க அதிகாரத்துக்கு வந்தா என்ன தப்பு? ஏன் நாங்க அதிகாரத்துக்கு வர நினைக்க கூடாதா? ஆமா, அதிகாரத்துக்காக தான் அரசியலுக்கு வந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாங்க அதை பயன்படுத்துறோம். இதுல என்ன தப்ப கண்டீங்க? என்ன தப்ப கண்டீங்க? அதிகாரத்துக்கோ அடிப்படையாத திருமாவளவன் தலைவர் பேசியிருக்காரு. அதிகார காசுக்கு பணத்துக்கும் பதவிக்கும் அடிப்படையாத திருமாவளவன் சொல்லி இருக்காரு. ஆனா நீ வந்து கொள்கையை விட்டு வந்து பிஜேபி கூப்பிடுறப்பையும், பிஜேபி குறிப்பா
பாசிச சக்திகள் கூப்பிடுறப்ப அதிகார எனக்கு வந்து பதவி வந்தா போதும், பணம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் வந்து கட்சி மாறல, இல்ல கூட்டணி மாறல, இல்ல பதவிக்கு ஆசைப்பட்டு எங்கேயும் போகல. விஜய் வந்திருக்காப்ல. விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து திமுகவை முழுக்க முழுக்க விமர்சனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வேணும்னு அதாவது 108க்கு வந்திருக்காரு, பாக்கி 10 சீட்டு அவருக்கு தேவைப்படுற சூழ்நிலையில அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா வேற எந்த கட்சியை வேணா அவர் கூப்பிட்டுருக்கலாம். அவர் ஏன் வந்து மறுபடியும் அப்பயும் அவர் விசிகாவை தான் வாங்கன்னு வாஞ்சியோட கூப்பிடுறாரு? ஏன் அந்த மாதிரி வந்து இடதுசாரி அவர் கூப்பிட்ட எல்லாருமே இடதுசாரிகள் தான். அப்ப இடதுசாரி கட்சிகள் வந்து நம்ம கூட இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், அப்ப நம்ம நினைச்சது கால்குலேஷன் போடுறது ஒரு வேலை மிஸ் ஆயிருச்சோ, இவர் உண்மையாவே இடதுசாரிகளை தான் கூட வச்சுக்கன்னு நினைக்கிறாரு. இப்ப இடதுசாரி சிந்தனை உள்ளவங்கள நம்ம கூப்பிடுறாரு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல உள்ள போனது. ஒண்ணு வந்து ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, இது 2 தான். உள்ள போயாச்சு, சாதாரணமா தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்து தலைவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க அமைச்சரவையில வந்துருங்க, ஒரு அமைச்சராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக நீதித்துறை அப்படிங்கிற இந்த ஆதிதிராவிட நலத்துறை வந்து நம்ம கேட்டு வாங்குறோம். இதுல என்ன மக்களுக்கு பம்பரமா சுத்தாரு சொல்றாரு. எங்க தலைவர் ஒரு பக்கம் போறாருன்னா இவரு ஒரு பக்கம் போறாரு. அழகா சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா எங்களை சுதந்திரமா செயல்பட வச்சிருக்காரு. இப்ப உள்ள முதல்வர் வந்து இப்போ எம்எல்ஏவா இருக்கிறவங்க கூட டிஎம்கே ஆட்சியில எம்எல்ஏ 4 எம்எல்ஏஸ் இருந்தாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுதந்திரமா செயல்பட முடியாது. எல்லாத்தையுமே அங்க உள்ள மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டிஎம்கே மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அவர் இல்லாம இவங்களால எதுவுமே சுதந்திரமா செயல்பட முடியாது. அந்த நிலைமையிலதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மினிஸ்டரே கொடுத்துருக்காங்க. ஒரு மினிஸ்டர் கொடுத்தோம், அந்த துறையில என்ன உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ணிருக்கீங்க, அதான் கோட்டக்குப்பம் அந்த விஷயத்துல வந்து தன்னிச்சையா முடிவு எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சுடுகாடை வந்து மீட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கோவையில வந்து அந்த பஸ் 25 வருஷங்களுக்கு மேலாக பஸ் வாடகையே தெரியாத ஒரு ஊருக்கு பஸ்ஸை வந்து அது வரும், ஏறுனா ஏறு, யாருனா போ, பஸ் வந்து எல்லாத்துக்கும் சரி, கவர்மெண்ட்டுங்கிற எல்லாத்துக்கும் சமமானது. அது வந்து வரும், நீ ஏறவங்க ஏறிக்க, ஏறாதவங்க போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து பஸ் விட்டுருக்கிறாரு. இன்னொரு குரங்கணி கிட்ட போர்டு என் சைடு ஒரு மலைப்பகுதிக்கு பஸ்ஸே போகாம இருந்துச்சு, அங்க பஸ் போக வச்சிருக்காங்க. நிறைய விடுதிகள், மாணவர் விடுதிகளுக்கு போய் நேரடியாக போய் ஆய்வு பண்ணிட்டு அங்க வந்து மக்களுக்கு இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கிடைக்க பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு பகுதியா ஒரு வாரத்துக்கு 2 நாள் சனி ஞாயிறு ஆச்சு அப்படின்னா ஒரு கிராமங்கள் சாட் போட்டு போறாரு. அந்த சாட் போட்டு போய் அந்தந்த ஊர்ல என்ன குறைகள் இருக்குன்னு மனுவை வாங்குறாரு. இப்ப இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சட்டமன்ற பேரவை கூட்டம் நடந்துச்சுன்னா அதை பேசி அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு அதை முடிவெடுத்து செயல்படுத்துவாங்க. இன்னும் கூடுதல் நடக்கல. அப்படிங்கிறப்ப அது நடக்கிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். விஜய் ஆட்சி எடுத்த உடனே சொன்ன விஷயம் வந்து மக்கள் சொத்தை தின்னவர்கள், மக்கள் பணத்தை வீணடிச்சவங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தெரியுங்களா உங்களுக்கு? ஆமா, தெரியும். இப்போ அந்த மக்கள் சொத்து தின்னு ஜீர்ண அதிமுக இருந்து தாவிகாவில் இணைச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? விஜயபாஸ்கர் மீது குற்ற வழக்கு இருக்கு, சொல்லுங்க. குற்ற வழக்கு அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, ஏன் சேர்த்தீங்க, இல்லை ஏன் கட்சியை விட்டு வெளில வந்தீங்கிறது அந்தந்த கட்சிக்காரங்களை தான் கூப்பிட்டு கேட்கணும். என்னை கூப்பிட்டு கேட்கறது நியாயமே கிடையாது. சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் இதை எப்படி பார்க்குது? நான் தப்புன்னு தான் சொல்லிட்டேனே. அது அருவருக்கத்தக்க செயல் தான். அது வந்து கண்டிப்பா அது அந்த மாதிரி வரக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. இவ்வளவு நாள் வந்து குதிரை பேரம் இல்லையா? எது இது இப்ப நடக்கிறது? குதிரை பேரம் தான் பேசினாங்கிறதுக்கு ஏதோ சான்று இருந்தா கூட சொல்லுங்க. குதிரை பேரம் பேசிதான் வந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க போய் விஜயபாஸ்கரை வந்து நேரடியாக சந்திச்சு ஏங்க கட்சியிலேருந்து வெளில வந்தீங்க அப்படின்னு நீங்க அவரை பார்த்து கேட்கணும். இல்ல குதிரை பேரம் நடந்துச்சான்னு நடக்கலையாது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆமா, அவங்க தான் போய் கேட்கணும். அப்போ சம்பந்தமே இல்லாத எங்கேயோ தூங்கிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு வந்து நீ திருடுனியா, ஏங்க அவர் திருடினதை நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பார்த்தாதான் ஆமான்னு சொல்ல முடியும். அப்ப இது குதிரை பேரம் நடக்கலன்றீங்க? நடக்கலன்னு நான் சொல்ல வரல, நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்ட்டு அதை கேட்டு யூஸ் இல்லைங்கிறோம்.
இப்போ எங்க கட்சி பத்தி கேளுங்க, நாங்க சொல்றோம். சரி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதி ஒரு அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் இருக்கு, உங்கள் மக்களுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? அதான் அறிக்கை, அதுதாங்க இப்ப சொன்னனே, ஒரு ஒரு பகுதியா ஒரு ஏரியாவா போய் மனுக்கள் மட்டும் தான் வாங்குறாங்க. முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? முக்கியமான பிரச்சனை, ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அது வந்து நடக்கும், கண்டிப்பா நடக்கும், சீக்கிரமா மிக விரைவில் அது வந்து நிறைவேற்றுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இப்பதான் குறைகளை கேட்குறாங்க. இவ்வளோ நாளா வந்து மக்கள் வந்து அமைச்சர்கள் சொன்னது பூரா வந்து வாங்குவாங்க. இதுவரையும் அப்படி ஒரு மனு நீதியில் நடந்துச்சா, ஒரு அமைச்சர் போய் ஒரு மனு எங்கேயாவது வாங்கினாரான்னு கூட எங்கேயுமே கண்ணால் கூட கேட்டிருக்க முடியாது. இவ்வளோ நாளாக கேட்டது கூட கிடையாது. இல்லை, மக்கள் இதுவரையும் போய் தலைமைச் செயலகம் போய் சந்திச்சதும் கிடையாது. தலைமைச் செயலகத்துக்கு வந்த கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பண முதலைகள், ஒரு இப்போ இது டெண்டர் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள வந்திருக்காங்களே தவிர சாமானிய மக்கள் வந்து மினிஸ்டரை போய் பார்த்த மாதிரி எங்கேயுமே அப்படி கிடையாது. எதுவுமே இதுவரை அப்படி இப்ப வந்து ஆமா, கண்டிப்பா வந்து எல்லா அமைச்சரவையிலையுமே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் முன்னாடி அமைச்சரோட அந்த அலுவலகத்துல QR கோடு வச்சிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் யார் வேணா போய் மொபைல்ல போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடலாம். அதன்படி நமக்கு வந்து மெசேஜ் வருது, நம்ம போய் பார்த்துக்கலாம். எல்லா அமைச்சருமே ஆதவர்ஜினா முதல் கொண்டு எல்லா அமைச்சருக்குமே அப்படி ஒன்று வச்சிருக்காங்க. இல்லை, QR கோடே இல்லாம எப்ப வேணா போய் பார்த்துக்கலாங்கிறது எங்க சமூக நீதித்துறை அமைச்சர் மட்டும்தான். இல்லை, இப்போ திரு மாண்புமிகு வன்னியரசு அவர்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் தலித்துக்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அந்த துன்புறுத்தல் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து மக்கள் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவரா ஜாதி சர்டிபிகேட்லாம் இல்லாத பழங்குடியினருக்கு வந்து ஜாதி சர்டிபிகேட் கொடுக்கலாம்ங்கறத உருவாக்கி இருக்காங்கல்ல. வந்து நான் போன காணொளிகள் உங்ககிட்ட கேட்டேன், இன்னும் தமிழ்நாட்டில் தீண்டாமை சுவர், அன்டபிலிட்டி வால் இன்னும் இருக்கு. பல ஊர்கள்ல இருக்கு. பறைச்சேரின்னு ஒரு ஊர் பேரு. அந்த மக்கள் வந்து எங்க போனாலும் எங்க பள்ளி ஸ்கூல்ல சொன்னா பறைச்சேரின்னு இருந்தா எங்களை இழிவா பாக்குறாங்க. கூட படிக்கிற நண்பர்கள்லாம் அது பேர் சொன்னவே என்ன எங்கடா இருக்கேன்னா பறைச்சேரியில இருக்கேன்னாவே எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏற்கனவே தலித்துனாவே பார்வை வேறா இருக்கும். அந்த ஊர் பேரை மாத்தணும்னு கோரிக்கை விட்டாங்க. ஆனா அது நீதிமன்றத்தால அது மாற்ற முடியாதுன்னு வந்துருச்சு. அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்க போறீங்க? இன்னும் பல ஊர்கள்ல இன்னும் காலனி போட்டு நடக்க முடியாத இடமெல்லாம் இன்னும் இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் இது போல நிறையவே இருக்கு. இதெல்லாம் வந்து அதிகாரத்தை கேட்டீங்கல்ல, அதிகாரம் பல முறை அதிகாரத்துல இருந்தவங்க கிட்ட இது மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா தமிழ்நாடு சூப்பரா இருக்குங்க. இந்த ஒரே ஒரு டைம் வந்தோடனே இவ்வளவு கேள்வி, என்ன பண்ண போறீங்க இவ்வளவு அடுக்குறீங்கல்ல, இந்த கேள்வியில ஒண்ணு நீங்க கேட்டிருந்தா கூட இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சூப்பரா இருக்கும். பரவாயில்ல, கேட்கல, இனிமேல் நீ விஜய் மாற்றம் தர வந்தாரா, மாற்றம் தர வரலன்னா மறுபடியும் நீங்க விஜய் இழுக்க கூடாது. விஜய் அரசுல நீங்க சமூக நீதித்துறையே நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு நான் சொல்ற விளக்கம் சரியா? இப்ப அதுக்காக தான் இப்ப நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பறச்சேரி விஷயம்லாம் பரவலா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். எல்லாத்துக்குமே அமைச்சர் வன்னியரசுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது அவர் மைண்ட்ல இல்லாம இருக்காது. இதுக்குதான் சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் முடியட்டும், பார்த்தோம். அதுல அறிவிப்பு என்னதான் விடுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்டிப்பா இதை வந்து அவர் மறந்துருக்க மாட்டாரு. கண்டிப்பா செயல்படுத்துவாரு. அதுக்கான தீர்வு என்னவோ அதை கண்டிப்பா நடைமுறைப்படுத்துவாரு. அப்ப இல்லைன்னா நம்ம போய் நாங்களே போய் கேட்கிறோம். பல வருடங்களா திமுக கூட்டணியில இருந்தீங்க. இப்போ இல்ல அவங்க செய்ய தவறிட்டாங்க. திமுக கூட்டணியில கோரிக்கை வைப்போம், செய்ய மறுத்துட்டாங்க. இருந்தவன் கோரிக்கை வைப்போம், அவ்வளவுதான். கோரிக்கை நிறைவேற்றாததுதான் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க நிறைவேற்றல, செய்யல, அழுத்தம் கொடுத்துட்டே இருப்பான். அவனை போய் அடிச்சு போடு நான் சொல்ல முடியும்? ஒரு மினிஸ்டரையோ ஒரு அமைச்சரையோ ஒரு இது கோப்புல கையெழுத்து போற இடத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கையெழுத்து போடுற இடத்துல நாங்க இருக்கோம். இதுக்கப்புறம் அப்படி நடக்கலைன்னா கண்டிப்பா நீங்க என்ன கேக்குறது, நாங்களே போய் கேட்போம், இதை வந்து பண்ணி கொடுங்கண்ணே அப்படி நாங்களே சொல்லுவோம்.
மறந்துருக்க மாட்டாரு. சப்போஸ் அது ஏதோ ஒரு இதாக இருக்காரு அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்துது என்ன இருக்கு. கூட்டத்தொடர் நடக்கட்டும், கூட்டத்தொடரில் என்ன நடக்குதோ என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமும் எதுவும் பண்ணலை, தீர்மானம் எதுவும் போடலன்னா நம்ம கண்டிப்பாக அப்போ வந்து அதை வந்து கோரிக்கையாக வைப்போம், கேட்போம். எங்க அமைச்சர் இப்போ நாங்கள் போய் தைரியமாக கேட்போம், உரிமையாக கேட்போம், பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி எங்களால் அப்படி சொல்ல இப்போ இருக்க கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த அமைச்சரவையெல்லாம் இருந்தப்ப நாங்கள் சொல்லவே முடியாது. அந்த கான்ஃபிடென்ட்டே எங்களுக்கு இருக்காது இல்லையே. இப்போ நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம்ல, அது நடக்கும். விஜய் உங்களை வந்து சுதந்திரம் கண்டிப்பா விஜய் உங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம். விஜய் அரசு விஜய் தலைமையிலான தமிழக அரசு சமூக நீதித்துறை அமைச்சரை வந்து சுதந்திரமா செயல்பட விட்டுருக்காங்க. சந்தோஷம், மிக்க நன்றி, மகிழ்ச்சி.